ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு 2026ஆம் ஆண்டுக்கான யூனியன் பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அடாப்ட் 47 ஆப் இன்ஸ்டால் பண்ற அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க் இருக்கு. மறக்காம எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ அடாப்ட் 47 ஆப்ல நம்ம பட்ஜெட்டுக்கான டீடைல் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். மறக்காம அதை வந்து பாத்துருங்க. அதே மாதிரி பட்ஜெட்டுக்கான ஒரு டீடைல் வீடியோ நம்ம அடாப்ட் 47 தமிழ் சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க பட்ஜெட் பத்தி வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை வந்து பாத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டெலகிராம் சேனல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேர் எர்த் காரிடோர். ரேர் எர்த் காரிடோர் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஸ்கீம் நம்மளுடைய பட்ஜெட்ல நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-27 பட்ஜெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய இந்த ரேர் எர்த் எக்கோ சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேர் எர்த்னா என்ன அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயில் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேர் எர்த் காரிடோர் அப்படிங்கிற இது இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடோர்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு சில கனிமங்கள் இருக்கு. இந்த கனிமங்களை மைன் பண்றதுக்கான அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்கு பேர் தான் என்னன்னா ரேர் எர்த் காரிடோர் அப்படிங்கிற இது. ஸோ இது டெடிகேட்டட் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் ஃபார் ரேர் எர்த். இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே மைனிங் பண்ணக்கூடிய, ப்ராசஸிங் பண்ணக்கூடிய, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ரீஜியனுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, ரேர் எர்த் காரிடோர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இண்டஸ்ட்ரியல் காரிடோர்னா ஒரு இண்டஸ்ட்ரி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ரேர் எர்த் காரிடோர் அப்படிங்கிறது இந்த ரேர் எர்த் சம்பந்தமான எல்லா இண்டஸ்ட்ரி, மைனிங், ப்ராசஸிங் எல்லா ப்ராசஸுமே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரேர் எர்த் காரிடோர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ இதுல இந்த ரேர் எர்த் சம்பந்தமான என்டையர் வேல்யூ செயின்மே இருக்கும். ரேர் எர்த் மைனிங் பண்றது, அதுக்கு அடுத்து ரேர் எர்த் வந்து ப்ராசஸிங் பண்றது, அதே மாதிரி ரேர் எர்த்தோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றது, இல்ல அதை யூஸ் பண்ணி வேற ஏதாச்சும் மெட்டீரியல் ஒரு தயாரிக்கிறது, இந்த மாதிரி இந்த என்டையர் வேல்யூ செயின்மே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேர் எர்த் காரிடோர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது நம்ம இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் கோஸ்டல் மினரல் ஜோன். ஸோ கோஸ்டல் ஏரியாவில் தான் இது அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த பீச்சஸில் காணப்படக்கூடிய சாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் அதிகமான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த என்டையர் வேல்யூ செயினையும் இது பண்ணுறதுக்காக இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ஸில் ரேர் எர்த் காரிடோர் வந்து கொண்டு வராங்க. அது என்னென்ன ஸ்டேட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இந்த 4 ஸ்டேட்ஸ் உடைய கடற்கரைகள் இருக்குல்ல, இந்த கோஸ்டல் பகுதியில் அதிகமான ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இதை ப்ராசஸ் பண்றதுக்கான இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இந்த ஏரியாவில் வந்து கொண்டு வர போறாங்க. இதுக்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ண போறாங்க. இதை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் இந்தியாவுக்கு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது நம்ம இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்ல இது வந்து பயன்படுத்துறாங்க. குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, குறிப்பா இந்த விண்ட் டர்பைன்ல, சோலார் செல்ல இது வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட், போனு, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் காம்போனன்ட், சிப், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட் வந்து பயன்படுத்துறாங்க. தென் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், இந்த இதுல ஏரோஸ்பேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த டர்பைன், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த டிஃபென்ஸ்ல நிறைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி, இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய எக்கனாமிக்கும் ரொம்ப முக்கியமானதா வந்து இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது டெவலப் பண்றதுக்காக தான் பட்ஜெட்ல இந்த மிகப்பெரிய காரிடோர் வந்து கொண்டு வர்றாங்க. உலகத்தை பொறுத்தவரை வேர்ல்டுலேயே அதிகமா இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றா அப்படின்னா சைனா தான் அதிகமான மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சைனால தான் ரேர் எர்த்துடைய ரிசோர்ஸும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அதிகமாக அதை மேனுஃபேக்சரிங் பண்றதும் வந்து சைனா தான். ஸோ இப்போ இந்தியா வந்து நிறைய இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங்கான கெப்பாசிட்டி கிடையாது. நம்ம அதிகமாக சைனா அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரி தான் இம்போர்ட் பண்றோம். ஸோ அதை கம்மி பண்ணணும், நம்ம இந்த செக்டாரை நம்மளே டாமினேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காரிடோர் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ 90% ஆஃப் த ரேர் எர்த் ப்ராசஸிங் இங்கே தான். அதே மாதிரி 90% வந்து மேக்னெட், இந்த ரேர் எர்த் மேக்னெட் அப்படிங்கிற ரொம்ப அட்வான்ஸ்டான மேக்னெட் இருக்கு. இது எல்லாமே இங்கே தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ இப்போ இந்தியா இந்த செக்டாரை டாமினேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ப்ராஸ்பெக்ட்ல இது வந்து நீங்க பாத்துக்க. இதே மாதிரி பட்ஜெட்ல கொண்டு வந்த நிறைய முக்கியமான இனிஷியேட்டிவ் பத்தி நம்ம அப்கமிங் செஷன்ல வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம அடாப்ட் 47 தமிழ் யூடியூப் சேனல் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பட்ஜெட்டுக்கான ஒரு டீடைல் செஷன் வந்து போட்டிருக்கோம். அதுல இருந்து கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து பாத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.